ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி பாப். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனித உடல் அமைப்பு சயின்ஸ்ல பார்ட் 2 பார்க்க போறோம். அந்த பார்ட் 2ல மனித உடல் அமைப்பு பத்தி பார்க்க போறோம். அதுக்குரிய கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். மனித உடலின் மிகப்பெரிய உறுப்பு எது அப்படின்னா தோல். மனித உடலின் மிகப்பெரிய உறுப்பு தோல். மனித உடலின் மிகப்பெரிய உள்ளுறுப்பு எது? மனித உடலின் மிகப்பெரிய உள்ளுறுப்பு கல்லீரல். மனித உடலின் மிகச்சிறிய எலும்பு எது? ஸ்டேப்ஸ். மனித உடலின் மிகச்சிறிய எலும்பு ஸ்டெப்ஸ். அது எதுல இருக்கும்னா காதுல இருக்கு. மனித உடலில் ரத்தத்தை சுத்திகரிக்கும் உறுப்பு எது? சிறுநீரகம். மனித உடல்ல ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய உறுப்பு சிறுநீரகம். மனித உடலில் ரத்தத்தை பம்ப் செய்யும், அதாவது உந்தி தள்ளக்கூடிய உறுப்பு எது? இதயம் சொல்லுவோம். மனித உடல்ல ரத்தத்தை பம்ப் செய்யக்கூடிய உந்தி தள்ளக்கூடிய உறுப்பு எது? இதயம். ஓகேவா? ஏன் வாக்கிங் போனா ஹார்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, நம்ம வாக்கிங் போகும்போது இப்போ இதயம் பம்ப் பண்ணி எல்லா பார்ட்ஸுக்கும், பாடி பார்ட்ஸ் எல்லாத்துக்குமே ரத்தத்தை அனுப்பிடும். ஆனா திரும்ப மேல இதயத்துக்கு கொண்டு போறதுக்கு அது ரிஸ்க் எடுத்து தான் கொண்டு போகும். ஓகேவா? மேல கொண்டு போறதுக்கு எந்த இதுவும் கிடையாது. இதயம் மட்டும்தான். மேல இருந்து கீழே கொண்டு போறது ஈஸி. திரும்ப கீழ இருந்து மேல கொண்டு போறது, கால்ல இருந்து ஹார்ட்டுக்கு போகணும் அப்படின்னா அது கொஞ்சம் ரிஸ்கான வேலை தான், கீழ இருந்து மேல எடுக்கிறதுங்கிறது. ஸோ அப்ப நம்ம வாக்கிங் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, பிளட் கீழ இருந்து மேல ஈஸியா சர்க்குலேட் ஆகும். ஸோ அப்ப அந்த ஈஸியான சர்க்குலேஷன்னால ரத்த ஈஸியா மேல போயிடும் ஹார்ட்டுக்கு. அப்ப ஹார்ட்டோட ஃபங்க்ஷன்ஸ் ஹார்ட் ரொம்ப மெனக்கட வேண்டியதில்லை. ஸோ நார்மலா இருந்தா போதும். ஸோ அப்போ ஹார்ட் ரொம்ப லைஃப் லாங் ஹெல்த்தியா இருக்கும். அப்படிங்கறதுனால தான் வாக்கிங் போக சொல்றாங்க. ஸோ வாக்கிங் போகும்போது அந்த முழங்காலுக்கு கீழே இருக்க ஒரு பார்ட் இருக்கு இல்லையா, பின் சைடு, அந்த பார்ட் இன்னொரு இதயம்னு சொல்லுவாங்க. இப்போ சயின்டிஃபிக்கா பாத்தீங்கன்னா அது செகண்ட் ஹார்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த மசில்ஸ் வேலை செய்யும், நடக்கும்போது நிறைய வேலை செய்யுது. ஸோ அந்த மசில்ஸ் வேலை செய்யறதுனாலதான் பிளட் ஈஸியா ஹார்ட்டுக்கு போகுது அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் வாக்கிங் போகும்போது ரொம்ப நல்லது வாக்கிங் போறது ஹார்ட்டுக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ மனித உடல்ல ரத்தத்தை பம்ப் செய்யறது, பம்பிங் ஹார்ட் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கு. நம்ம வாக்கிங் போகும்போது அந்த காலில் இருக்கக்கூடிய சதையும் அந்த பம்பிங் வேலையை பார்க்கும். ஸோ கீழ இருந்து மேல இது பண்ற வேலையை பார்க்கும். அப்போ அந்த ஹார்ட்டுக்கு அது ஈஸியா இருக்கும். அதோட வேலையை இன்னொருத்தவங்க ஷேர் பண்ற மாதிரி, ஒரே ஆள் செஞ்சுட்டு இருக்க வேலையை இன்னொருத்தவங்க ஷேர் பண்ணும்போது ஈஸியா இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி. ஸோ அப்போ ஹார்ட் ரொம்ப நாள் நிறைய ஹெல்த்தியா இருக்கும் அப்படிங்கிறது. ஓகே. மனித உடலின் கட்டுப்பாட்டு மையம் ஆப்வியஸ்லி எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான் மூளை. பிரெயின் டெட் ஆயிடுச்சுனாவே முடிஞ்சு போச்சு. ஸோ வேற எந்த பார்ட்டுமே இதாகாது. வேற ஏதாவது ஒரு பார்ட் இதாச்சு அப்படின்னா அந்த ஒரு பார்ட் மட்டும் தான் பாதிக்கும். ஏன் பிரெயின் டெட்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னா, பாடியில இருக்கிற அத்தனை பார்ட்ஸையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடியது, என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, எப்ப எதை செய்யணும், எதை இது பண்ணணும் அப்படிங்கிற எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மூளையோட கையில தான் இருக்கு. ஸோ அதனாலதான் மூளை ஒரு கண்ட்ரோல் சென்டர் அப்படின்னு சொல்றோம். மனித உடல்ல ஒரு கட்டுப்பாட்டு மையம் மூளை. மூளை தான் எல்லாத்துக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும். ஒரு கால்ல முள்ளு கொடுத்துச்சுன்னா டக்குன்னு நம்ம கால் எடுத்துறோம். ஒரு தீ பட்டுச்சு கையில ஏதோ ஒரு அப்படின்னா டக்குன்னு நம்ம அந்த இடத்த கையை அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்குள்ள நம்ம கையை எடுத்துருவோம். அப்ப என்ன அப்படின்னா ஸ்கின் என்னதான் அதை சென்ஸ் பண்ணாலுமே அது சென்ஸ் பண்ணி மூளைக்கு சிக்னல் போகும். நர்வ்ஸ் வழியா சிக்னல் மூளைக்கு போகும். அப்ப மூளை என்ன பண்ணோம்னா டக்குன்னு கையை எடு அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ இதெல்லாமே அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்குள்ள நடந்து முடிஞ்சிடும். நம்ம ஒரு விழுகிறோம், டக்குன்னு எந்திரிக்கிறோம், இல்ல ஒரு முள்ளு குத்துது டக்குன்னு காலை தூக்கிடுறோம். ஸோ எவ்வளவு கேப்ன்னு யோசிச்சு பாருங்களேன். ஒரு முள்ளு குத்தி நம்ம எவ்வளவு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல எவ்வளவு ஃபாஸ்டா நம்ம அந்த காலை தூக்கிடுவோம். ஸோ அப்ப அந்த இதுக்குள்ளேயே முள்ளு குத்திருச்சுங்கிற இன்ஃபர்மேஷன் வெயின் மூலமா பிரெயினுக்கு போய் பிரெயின் ஆமா முள்ளு குத்திருச்சு, நீ காலை எடு அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும். ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க பின்னாடிதான் நம்ம அந்த காலை எடுப்போம். ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா எவ்வளவு ஃபாஸ்டா நடந்துருது. ஒரு தீ சுட்டுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம எடுத்துறோம். அதெல்லாம் அப்ப அந்த அளவுக்கு மூளை ஃபங்க்ஷன் வேகமா நடக்குது அப்படின்னு அர்த்தம். தோல் சென்ஸ் பண்ணும். அது சூடுங்கிறத தான் சென்ஸ் பண்ணுமே தவிர தோலுக்கு அது கையை எடுக்கணுங்கிற சென்ஸ் எல்லாம் இருக்காது. ஸோ அந்த நர்வ் வழியா பிரெயினுக்கு போய் பிரெயின் சரி அந்த டெசிஷன் என்ன எடுக்கணும், இந்த மாதிரி சுட்டுச்சுன்னா என்ன பண்ணணும், கையை எடு அப்படின்னு அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்து அதனாலதான் நம்ம அந்த கையை எடுக்கிறோம். ஓகேவா? அதனாலதான் மூளை கட்டுப்பாட்டு மையம் சொல்றாங்க. பிரெயின் டெட், மூளை சாவு அடைஞ்சிட்டா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா இருக்கிற அத்தனை பார்ட்ஸையுமே வெளியில ஒரு கண்ட்ரோல் இது வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதாவது ஒரு பார்ட்ஸ் அப்படின்னா ஒரு கிட்னி ஃபெயிலியர்னா டயாலிசிஸ் வச்சு பண்றாங்க, அது ஒரு பார்ட்ஸ், அதோட ப்ராப்ளம். ஸோ அதனால அதை தனியா வச்சு இது பண்ணிடுறாங்க. பிரெயின் இதாச்சு அப்படின்னா பாடியில இருக்கிற அத்தனை பார்ட்ஸுமே எதுவுமே வேலை செய்யாம போயிடும். ஏன்னா எல்லாமே ஓவராலா என்ன செய்யணும், எப்ப எதை செய்யணும், எப்ப எதை செய்யக்கூடாது,
இப்ப இந்தந்த வேலையை செய்யணும், இந்தந்த இதை செய்யணும் அப்படிங்கிற கண்ட்ரோல் எல்லாமே பிரெயினுக்கு தான் இருக்கும். நம்ம ஆனா சும்மா தொடலாம். தொட்ட உடனே நமக்கு முள்ளு குத்திருச்சு, வலிச்சிச்சு, கால் வலிச்சிச்சு, நான் கையை டக்குன்னு எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது என்னன்னா, அந்த பிரெயின் ஃபங்க்ஷன் இருக்கனால தான் நம்ம டக்குன்னு எடுக்கிறோம். அந்த பிரெயினே இல்ல பிரெயின் ஃபங்க்ஷனே இல்லைன்னா, யாரா இருந்தாலும் அத வச்சோம்னா அது ஒரு சென்ஸும் இருக்காது. ஏன்னா தோல் வந்து சென்ஸ் இருந்தாலும், தோலுக்கு வந்து அந்த டெசிஷன்லாம் எடுக்க தெரியாது. ஓகேவா? மனித உடலில் உள்ள எலும்புகளின் எண்ணிக்கை 206 எலும்புகள். மனித உடலில் உள்ள தசைநார்களின் எண்ணிக்கை வந்து 600க்கும் மேற்பட்ட தசைகள் இருக்கு. மனித உடலில் உணவு செரிமானம் எங்க தொடங்குதுன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட். உணவு எங்க செரிமானத்துக்குடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து வாயில. வாயில வந்து அப்படின்னு சொல்லும்போது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். செரிமானம் வந்து வாயில நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வாயில வந்து என்ன ஏன் மென்னு நல்லா சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, டக்குன்னு முழுங்குறது. ஒரு ஃப்ரூட் எடுத்துக்கிறோம், அதை ஜூஸா குடிக்கிறோம், ஏதோ ஒன்று. ஓகே, ஏன் ஜூஸா குடிக்கிறக்கும் சாப்பிட்றதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஜூஸானா ஈஸியா குடிச்சிடலாம்ல, இல்லை நிறைய கண்டென்ட் உள்ள போகும்ல. ஃப்ரூட்ஸ்னா 1 or 2 ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாம், அதுக்கு மேலே சாப்பிட முடியாது. பட் ஜூஸ்னா 2-3 கிளாஸ்னா கிட்டத்தட்ட ஒரு 6 ஃப்ரூட்ஸ் 7 ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஜூஸ் போட்டு குடிச்சிடலாம். என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம மெல்லும் போது வாயில ஏதாவது போட்டு மென்னுட்டே இருக்கும். மெல்ல மெல்ல என்ன ஆகும் அப்படின்னா சலைவா செக்ரியேட் ஆகும் இல்லையா? அந்த சலைவா செக்ரியேட் ஆகும்போது தான் அந்த ஃபுட்டு வந்து அதோட ஃபுல் கண்டென்ட், அதோட ஃபுல் எனர்ஜெட்டிக் இது நியூட்ரிஷன் ஃபுல்லாமே வந்து உடம்பு எடுத்துக்கும். அந்த சலைவாவோட போகும்போது. ஓகேவா? அப்ப அது உடம்பு வந்து ஃபுல்லாமே அதோட 100% நியூட்ரிஷனை எடுத்துரும். நார்மலா நம்ம குடிக்கும்போது என்ன செய்வோம்? டக்குன்னு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல குடிச்சிருவோம். குடிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, சலைவாலாம் அவ்வளோ தூரம் இருக்காது. கம்மியானது தான் இருக்கும். அது அதுக்குள்ளேயே போயிரும். இப்ப சலைவா ஃபுல்லா இருந்துச்சு, அந்த ஃபுட்டுக்கு தேவையான அளவு மென்னு சாப்பிடும்போது, தேவையான அளவு சலைவா இருந்துச்சுன்னா, டைஜஷன் எல்லாமே ஈஸியாவும் இருக்கும். ஈஸியா அப்சார்ப்ஷனும் இருக்கும். அதனால தான் நல்லா மென்னு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாக்கின் சுவை அறியும் செல்கள்ல 3000 செல் இருக்கு. நாக்குல சுவை அறியக்கூடிய செல்கள் வந்து எத்தனை இருக்கு? 3000 செல் இருக்கு. இதே ஒரு நாள்ல எத்தனை தடவை குடிக்கும்னா 1,3680 தடவை ஆவரேஜா துடிக்குது. முதலில் உறங்கும் உறுப்பு இது ஆப்வியஸ்லி எல்லாத்துக்கும் தெரியும், கண். மென்மையான உறுப்பு மூளை. இதுக்குள்ளே வந்து ரொம்ப சாஃப்டான பார்ட் என்ன அப்படின்னா மூளை. மிகப்பெரிய இணைப்பு, பெரிய இணைப்பு உடம்புல இருக்கக்கூடிய மிகப்பெரிய இணைப்பு எதுனா முழங்கால். மனித வாழ்க்கை ரகசியங்களை கண்டறிய அபிவிருத்தி அடைந்த நாடுகள் உருவாக்கிய திட்டம் தான் மனித மரபணு திட்டம். ரத்த குழாய்களின் நீளம் எவ்வளவு இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 10,000 கிலோமீட்டர் இருக்கு. மனித உடலில் எலும்புகளில் எடை 13%. மனித உடல்ல போன் மட்டும் எவ்வளவு இருக்கு? 13% இருக்கு. சிறுகுடலின் நீளம் 6.7%. 6.7 மீட்டர். மிக மென்மையான தோல் வந்து கண்ணு இமை இருக்கு இல்லையா? கண்ணு மூடுற இது, அதான் மிக மென்மையான தோல். மிக தூய்மையான ரத்தம் உள்ள பகுதி சிறுநீரக சிற்றறைகள். அங்க வந்து ரத்தம் வந்து மிக தூய்மையா இருக்கும். தசைகளின் மொத்த எண்ணிக்கை 639. தசைகளின் மொத்த எண்ணிக்கை 639. நரம்பு செல்களின் மொத்த எண்ணிக்கை 72,000. நரம்பு செல்களின் மொத்த எண்ணிக்கை 72,000. 8 மில்லியன் செல்களால் உருவாக்கப்பட்ட பகுதி மூளை. மூளை பாருங்க, 8 மில்லியன் செல்ஸ் இருக்கு. அதுல எடை வந்து ஒரு 1.5 kg அவ்வளவுதான் இருக்கு. ஆனா செல்ஸ் எவ்வளவு இருக்கு? 8 மில்லியன் செல்ஸ். சிந்தனை வேகம் மணிக்கு 270 கிலோமீட்டர் போகுது. சிந்தனை, நம்ம திங்கிங் வந்து மணிக்கு எவ்வளவு போகுது? 270 கிலோமீட்டர் ஃபாஸ்டா நம்ம திங்க் பண்றோம். தசையில் உள்ள முடிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1,00,000 இருந்து 1,50,000 வரைக்கும் இருக்கு. ரத்த சிவப்பணுக்களின் சராசரி ஆயுட்காலம் 120 நாள். ரத்த சிவப்பணுக்களின் சராசரி ஆயுட்காலம் 120 நாட்கள். வியர்வை சுரப்பிகள் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 லட்சம் இருக்கும். ரத்த நாளங்களின் நீளம் 1,00,000 கிலோமீட்டர் இருக்கும். ரத்த நாளங்களினுடைய நீளம். தொடை எலும்புகள் தாங்கக்கூடிய எடை 3,600 பவுண்ட். தொடை எலும்பு தாங்கக்கூடிய எடை வந்து 3,600 பவுண்ட் தாங்கும். தும்மலின் வேகம் 100 மைல் மணிக்கு 100 மைல். தும்மலின் வேகம் மணிக்கு 100 மைல் இருக்கு. மூளையினை இயக்கும் நரம்புகள் வந்து 12 கோடி நரம்புகள் வந்து மூளையை இயக்கிட்டு இருக்கு. ஃபங்க்ஷன் மூளை வந்து 12 கோடி நரம்புகளால் இயக்கப்பட்டு இருக்கு. ஒரு தடவை இதயம் வந்து துடிக்கிறதுக்கு எவ்வளவு எடுத்துக்கும் டைம் அப்படின்னா 0.8 செகண்ட்ஸ் எடுத்துக்கும். ஒரு தடவை கண்ணை சிமிட்டுறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறோம்னா 0.3 செகண்ட்ஸ். தசை உள்ள வீதம் வந்து 40% தசை இருக்கு. கண் தானத்துல வந்து எதை பொருத்துவாங்க அடுத்தவங்களுக்கு அப்படின்னா கருவிழி. அந்த கண்ணுல இருக்கக்கூடிய கருவிழி இருக்கு இல்லையா? கண்தானே சொல்றோம். ஸோ ஆக்சுவலா கண்ணை விட அந்த கருவிழி அதை தான் பொருத்துவாங்க. முள்ளந்தண்டில உள்ள எலும்புகள் 33. மனித தோலின் மொத்த பரப்பு 18 சதுர மீட்டர். மனித உடலின் வெப்பநிலையை கட்டுப்படுத்துவது தோல் தான் வந்து மனிதனோட டெம்பரேச்சர் கண்ட்ரோல். நமது கண்களில் ஒளி உணர் நரம்பு செல்கள் இருக்கும். 2 இருக்கும். ஒண்ணு வந்து கூம்பு செல்கள், இன்னொன்னு குச்சி செல்கள். 2 டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கும்.
என்னன்னா ஒண்ணு கூம்பு செல்கள், இன்னொன்னு குச்சி செல்கள். மனித உடலின் மூளை என்று அழைக்கப்படும் உறுப்பு பெருமூளை. மனித உடலினுடைய மூளைன்னு சொல்றது பெருமூளை. மனித உடலில் உள்ள மிகப்பெரிய மற்றும் வலிமையான எலும்பு தொடை எலும்பு. மனித உடலின் மிகப்பெரிய உறுப்பு சருமம். அதான் தோல் முன்னாடி சொல்லுங்க, அதேதான் சருமம்னு கொடுத்திருக்காங்க. மிக கடினமான உறுப்பு கடவாய் பற்கள். மனித உடலிலேயே மிக கடினமான உறுப்பு கடவாய் பற்கள். உடலில் உள்ள மின்சாரத்தின் அளவு 24 வாட். மனித உடலில் உள்ள மின்சாரத்தின் அளவு 24 வாட். நரம்புகளின் மொத்த நீளம் 72 மீட்டர். நரம்புகளின் மொத்த நீளம் 72 மீட்டர். ரத்தம் ஒரு நாளில் பயணம் செய்யும் தூரம். ரத்தம் ஒரு நாளைக்கு எவ்வளவு டிராவல் பண்ணுது உடம்புக்குள்ள அப்படின்னு பாத்தீங்கன்னா 19,000 கிலோமீட்டர். ஒரு நாளைக்கு 19,000 கிலோமீட்டர் ரத்தம் பயணம் செய்யுது. ஸோ அப்போ எந்த அளவுக்கு ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகி அந்த பம்ப் பண்ணி பாடி ஃபுல்லா சர்க்குலேட் பண்ணுதுங்கிறத பார்த்துக்கோங்க. சிறுநீரகத்தின் செயல் அலகு நெப்ரான். சிறுநீரகத்தின் செயல் அலகு நெப்ரான். மிக அழுத்தமான தோல் எங்க இருக்கு அப்படின்னா கால் பாதம். கால் பாதம் தான் மிக அழுத்தமான தோல் இருக்கும். உடலின் வெப்பநிலையை ஒழுங்குபடுத்துவது மூளை மற்றும் சர்மம். மூளையின் வெப்பநிலையை ஒழுங்குபடுத்துவது மூளை மற்றும் சர்மம். 2 ஆப்ஷன் இருந்துச்சுன்னா மூளை மற்றும் சர்மம் கொடுத்துருங்க. மூளை தனியா மூளை மட்டும்தான் இருக்கு அப்படின்னா மூளை மட்டும் கொடுத்துருங்க. சர்மம் மட்டும் இருக்குன்னா சர்மம் மட்டும் கொடுத்துருங்க. ஸோ ஒரு சில இதுல மூளை ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், செகண்ட் ஆப்ஷன் சர்மம், தேர்ட் ஆப்ஷன் மூளை மற்றும் சர்மம், ஃபோர்த் ஆப்ஷன் எதுவும் இல்லைன்னு கொடுத்துருப்பாங்க. நீங்க டக்குன்னு மூளைன்னு பார்த்தோன்னே டக்குன்னு மூளை டிக் பண்ணி விடுவீங்க. இந்த மாதிரி இதுல மிஸ்டேக்ஸ் இப்படிதான் வரும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி மூளை இது கரெக்ட் தானே அப்படின்னு அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேயே விட்டுருவீங்க. அடுத்த ஆப்ஷனுக்கு போகவே மாட்டீங்க. ஸோ எப்பவுமே அடுத்து மூளைக்கு அப்புறம் இன்னொன்று வேற எதுவும் இருக்கா ஆப்ஷன்ஸ், இவை இரண்டும் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஒன்ஸ் அப்படியே ரிவைஸ் பண்ணிடலாம். மனித உடல் அமைப்பு. மனித உடலின் மிகப்பெரிய உறுப்பு தோல். மனித உடலின் மிகப்பெரிய உள்ளுறுப்பு கல்லீரல். மனித உடலின் மிகச்சிறிய எலும்பு ஸ்டேப்ஸ், காதுல உள்ளது. மனித உடலின் ரத்தத்தை சுத்திகரிக்கும் உறுப்பு சிறுநீரகம். மனித உடலின் ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய உறுப்பு சிறுநீரகம். மனித உடலின் ரத்தத்தை பம்ப் செய்யும் உந்தி தள்ளும் உறுப்பு இதயம். மனித உடலின் கட்டுப்பாட்டு மையம் எது அப்படின்னா மூளை. மனித உடலின் கட்டுப்பாட்டு மையம் மூளை. மனித உடலில் உள்ள எலும்புகளின் எண்ணிக்கை 206 எலும்புகள் இருக்கு. மனித உடலில் உள்ள தசை நார்களின் எண்ணிக்கை 600க்கும் மேற்பட்ட தசைகள் உள்ளன. மனித உடலின் உணவு செரிமானம் எங்கு தொடங்குகிறதுனா வாயில். நாக்கின் சுவையறியும் செல்களின் எண்ணிக்கை 3000 செல்ஸ். இதயம் ஒரு நாளில் எத்தனை தடவை துடிக்குதுன்னா 1,03,680 தடவை துடிக்குது. முதலில் உறங்கும் உறுப்பு கண்கள். மென்மையான உறுப்பு மூளை. மிகப்பெரிய இணைப்பு முழங்கால். மனித வாழ்க்கையின் ரகசியங்களை கண்டறிய அபிவிருத்தி அடைந்த நாடுகள் உருவாக்கிய திட்டம் மனித மரபணு திட்டம். இரத்த குழாய்களின் நீளம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10,000 கிலோமீட்டர். மனித உடலின் எலும்புகளில் எடை எவ்வளவு % இருக்கு? 13% இருக்கு. சிறுகுடலின் நீளம் 6.7 மீட்டர். மிக மென்மையான தோல் கண்ணிமை. மிக தூய்மையான ரத்தம் உள்ள பகுதி சிறுநீரக சிற்றறைகள். தசைகளின் மொத்த எண்ணிக்கை 639. நரம்புகளின் மொத்த எண்ணிக்கை 72,000. 8 மில்லியன் செல்களால் உருவாக்கப்பட்ட பகுதி மூளை. எடை 1.5 kg. சிந்தனை வேகம் மணிக்கு 270 கிலோமீட்டர். தலையில் உள்ள முடிகள் 1,00,000 1,50,000 வரைக்கும் இருக்கு. சிவப்பு ரத்த அணுக்களின் சராசரி ஆயுட்காலம் 120 நாட்கள். வியர்வை சுரப்பிகள் 30 லட்சம் இருக்கு. ரத்த நாளங்களின் நீளம் 1,00,000 கிலோமீட்டர். தொடை எலும்பு தாங்கக்கூடிய எடை 3,600 பவுண்ட். தும்மலின் வேகம் மணிக்கு 100 மைல்கள். மூளையினை இயக்கும் நரம்புகள் 12 கோடி நரம்பு. ஒரு தடவை இதயம் துடிக்கிறதுக்கு எடுத்துக்கிற நேரம் 0.8 செகண்ட்ஸ். ஒரு தடவை கண்ணு சிமிட்டிற்கு எடுத்துக்கிற நேரம் 0.3 செகண்ட்ஸ். தசை உள்ள வீதம் 40%. கண்தானத்துல அடுத்தவருக்கு பொருத்தக்கூடிய பகுதி கருவிலி. கண்ணோட கருவிலே தான் மற்றவங்களுக்கு பொருத்துவாங்க. முள்ளந்தண்டில் உள்ள எலும்புகள் 33. மனித தோலின் மொத்த பரப்பு 18 சதுர மீட்டர். மனித உடலின் வெப்பநிலையை கட்டுப்படுத்துவது தோல். நமது கண்களில் ஒளி உணர் நரம்பு செல்கள் எதுனா கூம்பு செல் மற்றும் குச்சி செல். மனித உடலின் மூளை என்று அழைக்கப்படும் உறுப்பு பெருமூளை. மனித உடலில் உள்ள மிகப்பெரிய மற்றும் வலிமையான எலும்பு எது அப்படின்னா தொடை எலும்பு. மனித உடலின் மிகப்பெரிய உறுப்பு சருமம். மிக கடினமான உறுப்பு கடவாய் பற்கள். உடலில் உள்ள மின்சாரத்தின் அளவு 24 வாட். நரம்புகளின் மொத்த நீளம் 72 மீட்டர். ரத்தம் ஒரு நாளில் பயணம் செய்யக்கூடிய தூரம் 19,000 கிலோமீட்டர். ரத்தம் ஒரு நாளில் பயணம் செய்யக்கூடிய தூரம் 19,000 கிலோமீட்டர். சிறுநீரகத்தின் செயல் அடிப்படை அலகு நெப்ரான்.
மிக அழுத்தமான தோல் இருக்கக்கூடியது கால்ல இருக்க பாதம். உடலின் வெப்பநிலையை ஒழுங்குபடுத்தும் உறுப்பு மூளை மற்றும் சருமம். தேங்க்யூ.